Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on ICP Internet Computer. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லாஸ்ட் அப்டேட் வந்து 1 மந்த்துக்கு செஞ்ச நாங்கள் இதில் வந்து நாங்கள் ஒரு ரியாக்ஷன் வந்து நாங்கள் பார்க்கலாம்ண்டு ஒரு ரிவர்சல் மேபி நடக்கலாம்ண்டு ஏனென்றால் இதில் வந்து நாங்கள் இந்த 786 ஃபிபனாச்சியை வந்து நாங்கள் டச் பண்ணினாங்க டேக்கிங் ஃப்ரம் திஸ் லோ டு திஸ் ஹை எடுத்து நீங்கள் என்றால் இந்த ஒன் வேவ் இல்லாட்டிக்கு ஒரு ஏ வேவ்ல உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் ஏரியா வந்து ஒரு ஃபிபனாச்சியாக கிடைக்கும் அண்ட் இது வந்து நாங்கள் இப்போ எக்ஸாக்ட்லி டச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்திருக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸும் மேபி பிரேக் பண்ணலாம் இன்னும் பிரேக் பண்ணல ஸோ அதுக்காண்டி ஸ்டில் வந்து இது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை நாங்கள் வந்து இதில் இப்போ நாங்கள் அப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இதான் ஸ்டில் நான் நினச்சோண்டுக்கிறேன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி என்று இந்த சினாரியோ நாங்கள் வந்து இப்போ ஒரு சி ஒய்ஃப் அப்சைட் போகலாம்ண்டு பட் அதான் முதல் நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் மோர் கன்ஃபர்மேஷன் தேவை பட் நாங்கள் ஏற்கனவே லாஸ்ட் டைம் இதை அப்டேட் பண்ணினாங்க அண்ட் அது இப்போதைக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதான் சொல்லிய மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த 786 வந்து இந்த பிரேக் பண்ணி டச் பண்ணி என்றால் இது ஒரு ரியாக்ஷன் காட்டணும் அது இப்போ எங்களுக்கு நடந்திருக்கு அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனும் எங்களுக்கு இருந்தது இதில் இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்கள் என்றால் அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியுது ஈவன் நாங்கள் இது சப்போர்ட்டாக இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து திரும்ப அப்சைட்லேருந்து போயிருக்கிறோம் அதான் இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் இதுலேருந்து இப்போ நாங்கள் அப்சைட் போகிறோம் என்றால் எங்களோட நெக்ஸ்ட் மினி சப்போர்ட் வந்து இப்போ இது வெரி இம்பார்ட்டண்ட் இது வந்து இப்போ $5 இல்லை கொஞ்சம் இப்போ சைட்டில் போட்டேன்றால் உங்களுக்கும் தெரியும் $5 to $4.6 மட்டும் இது வந்து இந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து இப்போ ஐசிபி திரும்ப கீழே வந்தேன்றால் இதை ஹோல்ட் பண்ணியா தான் நாங்கள் வந்து என்எம் ஃபார் அப்சைட் மேலே பார்க்கலாம் இப்போ எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் பில்லை பற்றி கதைக்கிறேன் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபார் அப்சைட் தான் பார்த்தோன்னு இருக்கிறோம் பட் இதில் வந்து வேணுமென்றால் ஒரு செகண்டுக்குள்ளுக்கு போகும் ஒரு பெர் சினாரியம் இருக்குது ஸ்டில் நாங்கள் இதில் ஒரு 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 இதில் முடிச்சுட்டு இதில் 4th வேவ் முடிச்சுட்டு ஸ்டில் ஒரு 1 more லோ செஞ்சுட்டு பேண்டு நாங்கள் ஒரு ரிவர்ஸில் பார்க்கலாம் பட் இப்போதைக்கு இந்த சினாரியோவில் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து $9 to $7 பின் இது வந்து எல்லாம் ஒரு ஏ வேவ் இதில் முடிச்சுட்டு பின் ஒரு பி வேவ் முடிச்சுட்டு பின் இப்படி இன்னொரு சினாரியோ இருக்கலாம் இப்படி இந்த உங்களுக்கு இந்த yellow அம்புக்குறி இருக்குது ஏ பி சி செஞ்சுட்டு பெயின் வந்து இதுலேருந்து நாங்கள் ரிவர்சல் பண்ணலாம் அதான் இந்த சினாரியோ இப்போதைக்கு நான் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் இது வந்து இப்போதைக்கு அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்குது இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் நடந்திருக்கலாம் பட் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை இதுலேருந்து நாங்கள் ஒரு சிபைஃப் வந்து அப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ட்டு அதன் எங்களுக்கு வந்து முதல் வந்து இந்த ஹாயை பிரேக் பண்ணணும் இந்த 4th வேவ் ஹாயை இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் என்று சொல்லலாம் இது வந்து $6.3 இந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் சேஞ்ச் பண்ணினாங்க என்றால் பெண்ணுங்கள்ட நெக்ஸ்ட் இது வந்து டார்கெட் இதாக இருக்கும் இதே நாங்கள் பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த செகண்ட் வேவ் ஃபேம் ஹாயை நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் இது வந்து $12.8 இருக்குது இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் அப்படியே வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணிட்டுன்னு சொல்லலாம் பெயின் வந்து நாங்கள் அப்சைட்லேருந்து போகிறோம்னு நான் நினச்சோன்ருக்கிறேன் இதான் ஸ்டில் வந்து இந்த பூலிஷான சினாரியோ ஸோ இதில் வந்து ஸ்டில் நோ சேஞ்சஸ் எல்லாம் பிகாக இதில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஸ்டில் ஒரு 1 2 3 4 5 எதிர்பார்க்கலாம் இல்லாட்டிக்கு ஒரு ஏபிசி முடிச்சுட்டு பெயின் 1 more லோ செஞ்சுட்டு பெயின் வந்து இதுலேருந்து நாங்கள் அப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஏபிசி இதில் பூல் மார்க்கெட் முடிச்சுட்டு ஸோ அதென்றால் பிட்காயினும் புல் மார்க்கெட் முடிக்கிற மாதிரி இதில் முடிச்சுட்டு ஐசிபிக்கு பேண்டு வந்து இதில் நான் ஒரு 5 year ஸ்ட்ரக்சர் ஃபார் டான்சர் எதிர்பார்க்குறேன் இந்த லோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 1 more லோ செஞ்சுட்டு இதில் எங்கேயோ முடிச்சுட்டு பேண்டு வந்து நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த பே மார்க்கெட் இதில் முடிச்சுட்டு பேண்டு நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டுக்கு இதுலேருந்து நாங்கள் அப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம் பேஷான சினாரியம் வந்து நான் ஸ்டில் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன் அப்படி நடந்த என்றால் இந்த 886 சிவராட்சி நாங்கள் டச் பண்ணினாங்கள் என்றால் அதென்றால் எல்லாம் 1 2 பேண்ட் எல்லாம் ஒரு 3rd வேவ்க்கு அப்சைட்லேருந்து வர்றோம் பெனி தான் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக வரலாம் ஸோ இந்த 886 வேணாச்சும் நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் கன்ஃபர்மேஷன் இல்லை ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் நாங்கள் வந்து ஸ்டில் ஒரு ஏபிசி இதை டச் பண்ணிவிட்டு அப்சைட் போயிட்டு அதான் சொல்லிய மாதிரி இந்த புல்லிஷான சினாரியோக்கு அப்சைட் போயிட்டு பெயிண்ட் ஸ்டில் நாங்கள் ஃபார் ஆன்சர் வரோம் பட் இது வந்து ஒரு 886 நாங்கள் இந்த லோஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணினாங்கள் என்றால் அது ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி இது வந்து எல்லாம் வந்து எனி மூவ் ஃப்ரம் திஸ் 886 வந்து ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை அதுக்காண்டி இல்லைன்னு போய் நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லோஸ் நெவர் டெஸ்ட் பண்ணுறது வந்து லோவர் ப்ராபபிலிட்டி அதான் நான் நினச்சோன்னுக்கிறேன் இதை டச் பண்ணிவிட்டு ஃபாப்ஸாக போனோம்னா ஸ்டில் நாங்கள் வந்து இந்த லோஸ் எல்லாம் வந்து நாங்கள் திரும்ப விசிட் பண்ணுவோம் இந்த 886 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால்
பட் இந்த சினாரியோ நாங்க வந்து ஜஸ்ட் ஃபார் டவுன் சைட் தான் புஷ் பண்ணோம். முதல் இத நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் $2.8 இது வந்து இந்த பிவிட் லோ. அப்படியே வந்து நாங்கள் இந்த சினாரியோ தான் நாங்க ஃபாலோ பண்ணியிருப்போம். எல்லாம் 1, 2 பின் ஒரு 3, 4, 5 ஸ்ட்ரக்சர். இதுல சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு, பின் வந்து இந்த புல் மார்க்கெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் லோவர் ப்ராபபிலிட்டி இந்த புல்லிஷான சினாரியோ விட. பேண்டு வந்து வேற ஒரு புல்லிஷான சினாரியோ வேற ஒரு புல்லிஷான சினாரியோ இருக்குது. சொல்லிய மாதிரி நாங்கள் இப்போ இதில் ஒரு 1, 2 இதில் நம்ம ஒரு தேர்ட் வேவ் முடிச்சுட்டு, ஸோ இதில் ஒரு தேர்ட் வேவ் முடிச்சுட்டு இந்த லோவில் இப்போ நாங்கள் ஸ்டில் ஒரு ஃபோர்த் வேவ் இதில் முடிக்கிறோம். ஸோ இதில் ரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டில் ஒன் மோர் லோ ஒரு ஃபிஃப்த் வேவ்ல நாங்கள் எதிர்பார்த்தோன்னு இருக்கலாம். அதான் எங்களுக்கு வந்து இது இப்போ வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் புல்லிஷாக இருக்க போகிறோம் என்றால் நாங்கள் வந்து முதல் இந்த 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 $8.3 நாங்கள் வந்து முதல் பிரேக் பண்ணணும். இதான் இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கள் என்றால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு ஃபார் புல்லிஷ் சினாரியோக்கு. அதான் இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நாங்கள் பிரேக் பண்ணணும். இந்த $8.3 ஏனென்றால் அவ்வளோ ஹாயாக வந்து ஒரு 1, 2 நடந்துட்டு ஒரு தேர்ட் வேவ் இல்லை லோன் வந்துட்டு ஒரு ஃபோர்த் வேவ் இவ்வளோ ஹாயாக வந்து போகக்கூடாது. ஏன்டா அப்போ என்ன அது வந்து இன்வாலிடேஷன் சொல்லலாம். அதுக்காண்டி அதான் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்வாலிடேஷன் பாயிண்ட் ஃபார் ஃபோர்த் வேவ்க்கு. இவ்வளோ ஹாய் ஐசிபி போனென்றால் அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். இல்லைன்னு ஃபாப் சைட் போகலாம்ட்டு. அது நடக்காட்டி நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் லோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாம் வந்து 1, 2, 3, 4 ஸ்டில் ஒரு 5 லோ செஞ்சுட்டு ஈவன் இந்த 886 ஃபிபனாச்சியை டச் பண்ணிவிட்டு இல்லாட்டி திரும்ப ஒரு லோ செஞ்சுட்டு ஒன் மோர் லோ இதையும் கொஞ்சம் லோ எடுத்துட்டு பெயின் இந்த ரிவர்சல் பண்ணலாம்ட்டு நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ அதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து புல்லிஷான சினாரியோ இந்த இன்வாலிடேஷன் நாங்கள் வந்து ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் ஸ்டில் வந்து இதில் ஒரு ரியாக்ஷன் நான் வந்து எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன். ஸோ ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் ஃபாப் சைட் போகலாம்ண்டு ஐசிபிக்கு. அது ஸ்டில் நான் என் கார்ட்ஸில் இருக்குது. அதில் நோ சேஞ்சஸ். நாங்கள் வந்து இந்த 786 ஃபிபனாச்சி லாஸ்ட் டைம் 1 மந்த்துக்கு இந்த அப்டேட் செய்ய நாங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் நாங்கள் வந்து சொல்லி நாங்கள் ஹேப்பன் பண்ணலாம்ட்டு. அது மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஈவன் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லை இப்போ ரியாக்ஷன் நாங்கள் பார்க்கலாம் ஃபார் அப்சைட் போகிறதுக்கு. பட் இன்னும் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஸ்டில் ஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதுக்காண்டி நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாது இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் அப்சைட் போகிறோம்ட்டு. அதான எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்கள் ஃபார் அப்சைட் போகிறது வந்து இந்த $8.3 நாங்கள் பிரேக் பண்ணுறது. அதை மாதிரி இந்த மினி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மினி சப்போர்ட்டை நாங்கள் ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் $4.6 நாங்கள் இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபாப்ஸாக போகிறோம் என்றால் அது வந்து எங்களுக்கு நல்ல இண்டிகேஷன் இந்த புல்லிஷான சினா நடந்து கொண்டிருக்குண்டு. பட் அதான் முதல் இந்த $8.3 பிரேக் பண்ணணும். பேண்டு எங்களுக்கு வந்து இந்த செகண்ட் வேவ் இந்த ஹாயை நாங்கள் வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து $12.7 இருக்குது. இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்னா அப்படியே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் உண்டு. பட் எப்போ கன்ஃபர்மேஷன் என்றால் இந்த $17 தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு கணக்க கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதான் வந்து எலியட் வேவ்ல அவ்வளோ நல்ல ஒரு டூல் வந்து நீங்கள் இப்போ எலியட் வேவ் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் போகலாம். இதில் வந்து இப்போ உங்களுக்கு இதில் போகிறது வந்து ஹை ரிவார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் லாங் பொசிஷன் போகிறீங்கன்றால் இதில் ஹை ரிவார்ட் இருக்குது. பட் உங்களுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஏனென்றால் இதுலேருந்து நாங்கள் ஸ்டில் ஒரு ஃபிஃப்த் வேவ் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லிய மாதிரி. ஏனென்றால் நாங்கள் ஸ்டில் ஒரு 1, 2, 3 இப்போ எல்லாம் ஒரு 4 இப்போ ஒரு ஃபிஃப்த் வேவ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நாங்கள் டச் பண்ணாட்டி இந்த இன்வாலிடேஷனை. அதுக்காண்டி இதில் உங்களுக்கு லாங் போகிற இதில் ஹை ரிவார்ட். பட் அது மாதிரி ஹை ரிஸ்க். இதில் நீங்கள் இந்த ஒரு பிரேக் அவுட் நடக்க இதில் நீங்கள் போகிறீங்களென்றால் இதில் பிரேக் அவுட் நடந்தோடனே உங்களுக்கு லோ ரிவார்ட். பட் அதை மாதிரி உங்களுக்கு லோ ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ண நீங்கள் என்ன ஒரு ட்ரேடர்ண்டு. நீங்கள் இதில் ஹை ரிவார்ட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் ஹை ரிஸ்க்கு போகிறீங்களாண்டு. ஹை ரிவார்ட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் லோ ரிவார்ட்டுக்கு போகிறீங்களாண்டு. அண்ட் ஈவன் வந்து ஒரு பிகர் கன்ஃபர்மேஷன் வந்து $17 இதில் வந்து உங்களுக்கு வெரி வெரி லோ ரிவார்ட். ஏனென்றால் உங்களுக்கு கெயின்ஸ் வர்றது சரியான கொஞ்சம். பட் அது மாதிரி ரிஸ்க்கும் வந்து சரியான கொஞ்சம். ஏனென்றால் இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் டான் செட் போகிறது இப்போ லோவர் ப்ராபபிலிட்டிஸாக வந்துடும். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் வேணுமெண்டா கன்ஃபர்மேஷன் அதன் வந்து உங்களுக்கு இந்த பிவிட் லெவல்ஸ் $8.3 பேண்டு இந்த செகண்ட் வேவ் ஹை இது வந்து $12.8 பேண்டு $17 பேன் அப்படியே வந்து எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஹைஸ் எல்லாம் வந்துடும் நான் நினைச்சுருக்கிறேன். 107லேருந்து $31 மட்டும் நாங்கள் இந்த ஐசிபிக்கு எதிர்பார்க்கலாம். அதை மாதிரி இந்த 886 நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் இல்லாட்டிக்கு இந்த பிவிட் லோ இந்த
இந்த $2.8 அப்படியே வந்து நாங்கள் இதையும் பார்த்துக்கொண்டிருக்கலாம். எல்லாம் 1, 2 இப்ப எல்லாம் ஒரு 3rd வேவ்க்கு ஃபாப் சைட் வர்றோம். ஸோ இது வந்து நாங்க இந்த ஃபாப் சைட் போறது நடக்காது. நாங்க இதுலேருந்து இப்ப டைரக்ட்டா ஃபார் த ஆன்சர் வர்றோம்டா, அப்படியே வந்து இந்த டார்கெட்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா வரும். பட் இப்போதைக்கு சொல்லிய மாதிரி நான் ப்ராபபிலிட்டீஸ் வந்து நான் நினைச்சுக்கொண்டிருக்கிறேன். ஃபாப் சைட் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இப்போதைக்கு. பட் எங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ நான் ஹோப் பண்றேன் உங்களுக்கு இது வேல்யூ தந்தேன்டு. அப்படி இருந்தேன்டால் ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். Until next time. See ya. Bye.